இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். என்ன பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க நம்முடைய எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குது. இன்றைக்கி வித்ட்ரா ஆப்ஷன் வேறு ஈவினிங் டு நைட்டுக்குள்ளே எனபிள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கஸிங் இல்லை என்னுடைய ஒப்பீனியன் கூட எடுத்துக்கலாம். இந்த வித்ட்ரா ஆப்ஷனில் யாருக்கெல்லாம் முன்னாடி பணம் கிடைக்க போகுது அப்படின்ட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, ரைட். எஸ்பிஓவில் இந்த பிளான் லான்ச் ஆனதுலேருந்து 3 வகையான பிளான், சம்பாத்தியம், ஃப்யூச்சர் கான்செப்ட் எல்லாம் கொடுத்தது போக இந்த கூப்பன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் வந்ததுலேருந்து நிறைய குழப்பங்கள் அப்படியே நம்மளில் ஒரு சில பேர்த்துக்கு இருக்குது. அது நோட்டீஸ் போர்டில், அதுவும் இல்லாமல் லாகின் பேஜில் அந்த போல் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரில. தெரியாதவங்க ஆட்டோமேட்டிக்காக ஐடி பிளாக் ஆகி அவங்க ரீஃபண்ட் இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிருப்பாங்க. இது போக அந்த 3 ஆப்ஷனையும் சூஸ் பண்ணாதவங்க, அதாவது ரீஃபண்ட், அது என்னென்ன ஆப்ஷன்னா, நான் இந்த பிஸ்னஸ் கூப்பன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணம் கட்டி ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்ற அந்த ஒரு இதுலேயும் ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் ப்ரொமோஷன் டீம். இதுக்கு முன்னாடி சொன்னது சேல்ஸ் டீம். இது செகண்ட் ஆப்ஷன், நான் பணம் கட்டல ஆனால் ப்ரொமோஷன் மட்டும் பண்ணித்தர்றேன் அப்படின்றவங்க செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் இந்த 2 ஆப்ஷன் எனக்கு வேணாம் சாமி, நான் கட்டின பணத்தையும் வேலத்தில் உள்ள பணத்தையும் கொடுத்தா மட்டும் போதுமானது அப்படின்ட்டு அந்த 3வது ஆப்ஷன் ரீஃபண்ட் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணியிருந்தோம். இதில் இடையிலேயே ஒரு சில குழப்பங்கள். நான் ஆப்ஷனை மாற்றி சூஸ் பண்ணிட்டேன், இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னா இன்னொரு வாய்ப்பும் கொடுத்தாங்க பழையபடி. இதுக்கிடையில் அந்த ப்ரொமோஷன் டீமில் 1 lakh மெம்பர்ஸ்க்கு அதிகமான பின்னாடி அதை லாக் பண்ணியாச்சு. பாக்கி சேல்ஸ் டீம் அண்ட் ரீஃபண்ட் டீம் 2 ஆப்ஷன் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ரிக்வஸ்ட் போகிறதுனால அந்த ஆப்ஷனையும் சேஞ்ச் பண்ணி பழையபடியும் ப்ரொமோஷன் டீமில் ஒரு 1.5 லட்சம் பேர் எடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் கொண்டு பழையபடி ஷோவாச்சு. இதில் நிறைய பேர் ரீஃபண்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது நேற்று நைட்டு கூட ஆடியோவில் நம்முடைய சங்கர் சார் சொன்ன ஆடியோவில் ரீஃபண்ட் யார் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வித்ட்ராவல் அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்போம். ஏன்னா அவங்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் அந்த ரீஃபண்டை வாங்கிட்டு அவங்க கிளம்பட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நெகட்டிவாக தான் நடக்குமோன்னு எனக்கு தோணுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிஓவை நம்பி ஒரு 30,000 பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இருக்கோம், நாங்கள் பிஸ்னஸ் பண்ண தயார், 8 மாதம் லீவு விட்டும் கூட மறுபடியும் ரீலான்ச் ஆன பின்னால் ஒத்த பைசா எடுக்காமல் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்ட்டு அந்த ஒரு நம்பிக்கை, எஸ்பிஓ மேலே நம்பிக்கையை வச்சு பண்ணுறோம் இல்லையா, அந்த நம்பிக்கைக்கு எஸ்பிஓ இடையிடையில சொல்லியிருக்காங்க, எங்களை நம்பினவங்கள நான் என்றைக்குமே கைவிட்டது கிடையாது அப்படின்ட்டு. இந்த வித்ட்ரா ஆப்ஷன் இன்றைக்கி ஈவினிங் டு நைட்டுக்குள்ளே எனபிள் ஆகும்போது வித்ட்ரா ஆப்ஷன் வித்ட்ரா எல்லா பேருமே கொடுத்துருவோம், 0 பண்ணிடுவோம் எல்லா பேருமே. அதில் வேலத்தில் என்ன இருக்குதோ, அஃபிலியேட்டட் வேலத்தில் என்ன இருக்கோ எல்லாமே. இப்போது எக்ஸாம்பிள் ஒரு 1999 ரூபா இருக்குன்னா அந்த 1999 ரூபா தான் நம்ம வித்ட்ராவே கொடுக்க போகிறோம். இதில் எல்லாத்துக்குமே 20% டிடக்ஷன் முன்னாடி சொல்லியிருந்தாலும் கூட, இப்போ நேற்று ஆடியோவில் சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீமுக்கு 2 டீமுக்குமே டிடக்ஷன் அதிகமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரீஃபண்ட் ஆப்ஷனுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஓ மேலே நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் கொடுப்பாங்க, அதாவது முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா இவ்வளவு காலம் கடந்து ஒரு கம்பெனி மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம வெளியே போகிறோம் அப்படின்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன் தான், என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே. ஆனால் இது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஈவினிங் வித்ட்ரா ஆப்ஷன் ஷோவான பின்னாடி எல்லா பேருமே வித்ட்ரா கொடுப்போம். அது ஒரு 24 hours வரைக்கும் ஷோவாகும்னு சொல்லியிருக்காங்க. பொறுமையாக பதட்டப்படாமல் மிஸ்டேக் பண்ணாமல் கொடுங்க. அதுக்கப்புறம் ஆடியோ சார் போடுறோன்னு இருக்காங்க. முடிவு
நம்மளுடைய ட்ரெயினர் சங்கர் சார் கையில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.